வெல்கம் டு சீனி என்டர்டைன்மெண்ட் ஃபேமிலிஸ். இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா, வணக்கம் மாப்பிள்ள. இன்னைக்கு தரமான ஸ்பாட் ஈரோட்ல ஒரு இடத்துக்கு தான் போறோம். அது எங்கன்னு பாத்தீங்கன்னா உப்பு பள்ளம் அப்படிங்கிற ஒரு ஸ்பாட்டுக்கு தான் நம்ம போறோம். இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா பவானி கூடுதல் கோயில்ல இருக்கோங்க. இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா நம்ம பவானி பஸ் ஸ்டாண்ட் போறோம். புதுப்பாலம் ஏறி புதுப்பாலத்துல இருந்து எடப்பாடி ரோடு கட்டா வரும். இப்ப அந்த வழியில தான் நம்ம போறோம். இங்க முன்னாடி டிரைவர் வண்டி ஓட்டுற மாதிரி பின்னாடி நான் வீடு எடுக்கிற மாதிரி வந்துகிட்டு இருந்தா, பின்னாடி ஆர்சி பாப்பு என்ன பண்றாப்புல, சும்மாதான் வரேன் போங்க, இங்க இருக்கு மைக்கு திரும்பி சொல்லுங்க, சும்மாதான் வரேன் போங்க. இந்த ஒரு இடத்த நம்ம ரீல்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருக்கோம். இந்த மாதிரி நம்ம நானும் நேரில் போய் பார்த்ததும் இல்ல. இடம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள குறுக்களை விட்டான்டா சார். யார் சாமி எங்க இருந்துடா வந்த? இந்த வீடியோ யாராச்சும் பவனில இருந்து பாத்துக்கிட்டு இருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அந்தியமுக்கு வந்துட்டு அடுத்து இங்க இருந்து ஒரு லெஃப்ட் எடுக்கணுங்க. தலைவர் வலிக்குதா? இங்க இருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா தான் நம்ம பஸ் ஸ்டாப் போக முடியும். யாரும் ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டாதீங்க. அப்புறம் இங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. இதான் பவானி பஸ் ஸ்டாப்பு. இங்க இருந்து கரெக்டா ஒரு ரைட் எடுக்கணுங்க. ரைட் எடுத்ததான் நம்ம புதுப்பாலம் போக முடியும். இங்க ஒரு செக் போஸ்ட் இருக்குங்க. ஏன்னா இது வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், இது அங்கிட்டு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், குமாரபாளையம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இங்க ஒரு செக் போஸ்ட் இருக்கும் இந்த பாலத்துக்கு முன்னாடி. இதான் அந்த புதுப்பாலம். இங்க பாத்துக்கோங்க, இதான் அந்த பவானி ஆறு. இப்ப இங்க இருந்து ரைட் எடுத்தோம்னா வந்து குமாரபாளையங்க, லெஃப்ட் எடுத்தா நம்ம எடப்பாடி ரோடு. இப்ப நம்ம போறது வந்து எடப்பாடி சைடு தான். ஸோ நம்ம வந்து லெஃப்ட் கட் ஆகி போறோம். அங்க மேல ஒரு மலை மாதிரி தெரியுமே, அதுதான் ஓராய்ச்சிங்கோட்டை மலைங்கிறது. அது வந்து எங்கிட்ட இருக்குன்னா நம்ம பவானில இருந்து மேட்டூர் போற வழி சைடு இருக்கும். போன் சார்ஜ் இல்லாம வெறும் 5% போன் எடுத்துட்டு வந்திருக்கேன்டா. பக்கம் வந்தாச்சு. இன்னும் இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான், பக்கமே வந்துட்டோம். மிகவும் ஆபத்தான பகுதி. ரைட்டு ரைட் எங்க இருக்கு? அங்க பாரு இருக்கு. ஏதாவது ரைட்டு படிச்சிருக்கணும். அப்ப உங்க அப்பா உன்னை படிக்க வைக்கல போல உண்டேண்டி. 3 குதிரை இருக்கு. வந்தாச்சுங்க, பக்கம் வந்தாச்சு. நம்ம அந்த என்னடா அது என்ன உப்புப்பாளையமா? உப்புப்பாளையமா? அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து ரைட் கட் பண்ணி உள்ளுக்கு ஒரு ரோடு வருங்க. இது என்ன உப்பு பள்ளமா? உப்பு பள்ளம் தானே? உப்பு பள்ளமா உப்புப்பாளையம் அந்த இடம் பேரு. அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து நம்ம ரைட் எடுக்கணுங்க. ரைட் எடுத்தோம்னா ரோடே சரியான மோசமா தான் இருக்கு. இடம்லாம் பார்க்க நல்லா இருக்கு, ஆனா எரிச்சு விட்டாங்க. இடம் பார்க்க நல்லா இருக்குங்க, ஆனா வந்து ரொம்ப ரோடு தான் கரடு முரடா இருக்கு. இந்த இடத்துக்கு வரவங்க வந்து மேபி நல்ல போனு கொண்டு வந்து ஒரு நெக்லஸ் அந்த மாதிரி கொண்டு வந்து வாங்கினா எங்களை மாதிரி ஸ்கூட்டில வந்துருங்க, இல்லையா கார்ல வந்துருங்க. இல்லைன்னா கண்டிப்பா ஏதாச்சும் தொலைச்சிட்டு தான் போவீங்க. அது யாரும் பொறுப்பு ஏற்றுக்க முடியாது. நல்லா இருக்கு. வாவ் வாவ் வாவ், ஸ்பாட் தரமா இருக்குங்க, குறையே இல்ல. இங்க இருந்து இப்படி பாருங்களேன், பசங்களாம் அதுல ஜாலியா என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜாலி பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்ன இதுதான் இந்த பாறைக்கு இடையில தண்ணிங்க. வாவ் வாவ், தரமான செய்யா இருக்குங்க. ஸ்பாட் தரமா இருக்கு. இத பாக்குறதுக்கு இந்த டெம்பிள் ரன்ல வரும் பாத்தீங்க, இடையில இருந்து இதை தண்ணிக்குள்ள போய் போயிட்டு இருப்பானு அந்த மாதிரி இருக்கு. வாவ் வாவ் வாவ், இங்கே பாருங்க, செம்மையா இருக்குங்க இடம். இன்னும் 5 நிமிஷம் தான், நம்மளே இதுல இருந்து எனக்கே குதிக்கலாம் தான் ஆசையா இருக்கு. இடம் பாருங்க, ஃபுல்லா விவசாயம் தாங்க, ஃபுல்லா. எது குச்சுறாங்க இல்லையா? இடம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இப்ப பாருங்க எங்கேயும் குச்சிட்டு போடாங்க. ஐயோ வித்த வேணாம். இதுல இந்த மலை ஃபுல்லா ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கு. ரவுண்டா ஒரு மலை இருக்கு, நான் கீழே காமிச்சிருப்பேன்.
அந்த மலை ஃபுல்லா அப்படி தண்ணி போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் போல. தண்ணி வந்து இப்படி இது அந்த சைடு ஃபுல்லா அணை மாதிரி கட்டியிருக்காங்க. அணைக்கட்டுல ஓரத்துல தண்ணி போக கூடாது அப்படின்லாம் கட்டியிருக்காங்க. தண்ணி சைடுல எங்கேயும் போகாம இங்கிட்ட அங்க பாருங்க ஒரு இடத்துல கீழே நம்ம வரும்போது பசங்களாம் குளிச்சிட்டு இருக்காங்க. அது வந்து எதுக்காகனா அந்த விவசாயத்துக்கு தண்ணி போறதுக்கு அதை கட்டியிருந்தாங்க. வந்தாச்சு. தண்ணி தான் இழுத்துட்டே போகுது, ஆழம் கம்மி அப்படிங்கிறாங்க. மேல ஒரு ப்ரோ வந்து இடம் அப்படியே சொல்லி கொடுத்தாரு, இப்படிதான் இங்க இருக்கும், ஆழம் கம்மியா தான் இருக்கும், ஆனா நீச்சல் தெரிஞ்சா பரவாயில்ல, இல்லாட்டி இழுத்துட்டு போயிடும் அப்படி இப்படின்லாம் பயன்படுத்தி விட்டாங்க. நீச்சல் தெரியும், ஆனா மற்றவங்களை காப்பாற்ற மாதிரிலாம் தெரியாதுங்க எனக்கு. என்ன நான் காப்பாத்திப்பேன். ஐயோ ப்ரோ பயமா இருக்கு ப்ரோ. ஒத்த வழி பாத மாதிரி. கடைசியில எனக்கு அவ்வளவுதான் முடிச்சு விட்டுறீங்க. எண்டு கார்டு போட்டு சீரும். போன்